மண்டே மார்னிங் அரௌண்ட் 6 o'clock இருக்குங்க. நைட்டே நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன், இட்லிக்கு இன்னைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு குருமா பண்ணலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியாச்சு. ஸோ ஒயிட் குருமாக்கு இன்னைக்கு ப்ரோக்கோலியும் பன்னீரும் போட்டு பண்ணியிருக்கேங்க. ஸோ மார்னிங் எந்திரிச்ச உடனே இன்னைக்கு வந்துட்டு ஜூஸ் தாங்க டீடாக்ஸ் மாதிரி எடுத்துக்கிட்டேன். நானும் என் ஹஸ்பண்டும் இன்னைக்கு மார்னிங் 9 o'clock ஆஃபீஸ் கிளம்பிடுறேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால லஞ்சுக்கு என்ன பண்ணலான்னு அகெயின் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் தான் கோங்குரா லீவ்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கதே ஞாபகம் வந்தது. அதாங்க புளிச்ச கீரை. ஸோ இதை ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன், எப்படி இருக்குமோங்கிற ஒரு பயத்திலே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த ஈவினிங் தான் மாவுமே ஆட்டி வச்சேங்க. ஸோ அது நல்லா புளிச்சு வந்துருச்சு. அமெரிக்கால கிளைமேட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜிக்ஸாக்காவே இருக்குங்க. சம்மர்னு சொல்றாங்க, ஆனால் டோட்டலாக வின்டர் மாதிரி தான். இனதீரனுக்கு பஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 8:30க்கு வந்துடுங்க ஸ்கூல் பஸ். அதனால நான் வந்துட்டு ஒரு 8 o'clock பையனுக்கு ஊட்ட ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அப்புறமா இன்னைக்கு வந்து செம்ம எம்மியாவே வந்திருந்ததுங்க. லஞ்சுக்கும் ஆல்மோஸ்ட் டன் பண்ணி ஹஸ்பண்டுக்கு பேக் பண்ணியாச்சு. புளிச்ச கீரை கோங்குரா ரைஸ் தாங்க. ஸோ இதோட ரெசிபி வந்து நான் நெக்ஸ்ட் ஷார்ட்ல ஷேர் பண்ணியிருக்கேன்.